கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? கடகராசியில் பிறந்தவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்க அப்படின்ட்டு பல பேர் சொல்லக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி இருப்பாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி மாதத்துக்கு 50,000 சம்பாரிச்சிட்டு இருந்தனுங்க, 2.5 லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தனுங்க, 5 லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தனுங்க, 10,000 காசு 5,000 காசு இன்றைக்கி பெருசாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பார்க்குற பக்கம் காசு பணமாக இருந்ததுங்க வீட்டில், இன்றைக்கி இருக்கிற நகை அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு போச்சுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆகிடலாம். அதே சந்தர்ப்பம் சூழ்நிலை கெட்டு போச்சு, நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவாங்க. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். வரக்கூடிய ஆவணி மாதம் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ரெண்டாவது, கடகராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு பிராப்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும், யாராவது ஒருத்தர் தெய்வால, இல்லையா? இது நிறைய பேர் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. கடைசி நேரத்தில் உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், நல்ல ஒரு போகும் வழி ஏற்பட்டிருக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தருணம் தானுங்க இந்த ஆவணி மாதம். உங்களுடைய ராசியாதிபதி 11வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது செவ்வாவுடைய ஆதிக்கத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதன். அதுபோக அந்த புத்திரஸ்தானாதிபதி பூர்வீகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு நட்சத்திரமும் கொடுக்கிறார் இந்த மாதத்தில். மாத தொடக்கத்திலேயே 5வது பாவகத்துக்கு அதிபதியாக கடகராசிக்கு வர்றது செவ்வா. 3வது பாவகத்தில் அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் ஏறி சந்திர மங்கள யோகம் ஏற்படுது. இதனால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க, முன்னுக்கு வந்துடுவீங்க. பூர்வீக வீட்டை விற்க முடியலைங்க, பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, வாங்கின இடத்துல பலவிதமான கோளாறு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, இந்த மண் மனையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். கடகராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் பூர்வீகத்தில் இருந்து சாதிச்சுட்டேன் நல்லா சொல்லிட முடியாதுங்க. கையூனி கரணம் போட்டு கையுங்காலோட வெளியே வந்து கையூனி கரணம் போட்டு தான் மேலே வந்துருந்துருப்பாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க. அப்பா இருக்காரு, தாத்தா இருக்காரு, மாமா இருக்காரு, மச்சா இருக்கிறார், எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்னு எனக்கு யாரும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. எல்லாருக்கும் நான் இருக்கேன் ஆதரவா, எனக்கு ஆதரவு எல்லாரும் இருந்தாலும் ஆதரவா யாரும் கிடையாதுங்க, எனக்கு நான் தான் ஆதரவுன்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. இந்த நேரத்தில் உண்மைக்கே சொல்லணும்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுறது உறுதி. தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான், தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக சூரிய பகவான், தனகாரகன் 12வது பாவகத்தில், கடகராசிக்கு 12வது பாவகத்தில் தனகாரகன். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 6 வரார். கடகராசிக்கு 6 அவர் தானே. 12வது பாவகத்தில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ராகு சாரத்தில் இருந்தார். ராகு நம்ம ராசி 8ல் இருக்கிறாரு. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருந்ததுங்க. இதுதான் நம்ம பொழப்பு. கடந்த ஒரு 6 மாத காலமாகவே ஏண்டா இருக்கும், எதுக்குடா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருந்துருக்கும். ஆனால் இந்த நேரம் 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகையும் பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்க போகுது. 5ஆம் தேதி லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வேற வரார். இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உத்தியோக உயர்வு கன்ஃபார்ம். சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தாராளமாக இடமாற்றங்கள் ஆகிடலாம். இல்லை, கமிட்மெண்ட்டுக்காக
என்னுடைய தேவைகளுக்காக இந்த வேலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இதிலிருந்து விடுபட்டா எங்கள் வேலை இல்லாமல் போயிடுமோன்ற பயத்தை நீக்கிவிடும். ஆகிறதாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேலையில் மாற்றங்கள் பண்ணுறதுக்கான நேரம் இதுதானுங்க. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அதுக்கு உண்டான நேரம் தானுங்க. அதுபோக 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தைரியஸ்தானாதிபதி புதனும் தனஸ்தானாதிபதி சூரியனும் ஒரே பாவகத்தில் ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தானங்க மறு வேலை பார்ப்பாங்க. இந்த கடகராசியில் பிறந்தவங்க ஒருத்தர்கிட்ட போய் யோசனை கேட்க மாட்டாங்க. 2 வருடம் ஆகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்து 2 வருடம் ஆகுது. இந்த 2 வருட காலமாக பல பேர் சொல்கிறேனுங்க, சில பேர் சொல்லலை, பல பேர் சொல்கிறேன், நீங்களாக இருந்திருக்க மாட்டீங்க. பரிச்சயம் இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சத்தியமாக உங்களுக்கு பரிச்சயமே இல்லை, ஆனால் அந்த வேலை தான் 2 வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்னா சார் பரிச்சயம் இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் மற்றவங்க கிட்ட போய் சரியான் தப்பான்னு இது வரைக்கும் நீங்கள் கேட்டதே கிடையாது. இந்த 2 வருஷமாக கேட்டுட்ருக்குறீங்க. என்னால் முடியுமா முடியாதா, இது செய்யலாமா வேண்டாமா, யோசனை பண்ணி பாருங்கள். அதுபோக கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இருக்காது. காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. 2 வருஷமாக ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க கடகராசியில் பிறந்தவங்க. இந்த நேரமானது மீண்டும் உங்களுடைய பழைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. முயற்சி செய்யுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். நேரம் மட்டும் இருந்தால் போதாது, நேரத்தோட முயற்சியும் இருக்கணும். அந்த மாதிரி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணம் மிக சிறந்த நேரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சாதகமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு உயர்வான இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வசந்து பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு நேரத்தில் 1லேருந்து தானே 10க்கு வந்துருந்துருப்பாங்க. எடுத்த உடனே யாருமே 10வது பாவகத்துக்கு வந்ததில்லை பாருங்கள். இன்றைக்கி பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே 10 மாதத்தில் பிறந்தவங்க தான். 12 மாதத்தில் பிறந்தவங்க யாரும் கிடையாது இல்லையா? இது உங்களுக்கான மாதங்க, துணிஞ்சு செயல்படுங்க. இதை நான் உங்களை உசுப்பேத்துறதுக்காக சொல்கிறேன் நினைக்காதீங்க. கிரக நிலைகளை ஆராய்ச்சி சொல்கிறேன். உசுப்பேத்த சொல்கிறதா நினச்சா கூட ஓகே, செய்து பாருங்கள், செய்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கடகராசியில் பிறந்தவங்க இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள். நடந்தது நடக்கலை, நீங்கள் சொன்னது சும்மா, எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திட்டு சொல்லுங்கள் சாமி. அடுத்தது இந்த புதனாதித்ய யோகம் 2வது பாவகத்தில் வருது. இது பிரமாதமான நேரமும் கூட. சுபஸ்தானத்தில் செவ்வாய் வரப்போகிறாரு. 29ஆம் தேதி தான் இந்த மாற்றம் வருது. இந்த மாதத்துடைய இறுதியில் ஒரு சிலருக்கு மண்மனை அமைகிறதுக்கான நேரம் இருக்குது, ஒரு சிலருக்கு. சரியா? இந்த மாதத்துடைய இறுதியில் 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருக்கிற அப்படி ராகுடைய பார்வை நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இந்த ஆயிலி நட்சத்திரம் அப்படின்றது நம்ம கடகராசியில் தானே இருக்குது. ஏதோ ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய பாவம் பண்ண மாதிரி மாமியாருக்கு சரியில்லை அப்படின்ற ஒரு பேர் வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஏமாத்துகிற வேலை. ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து வக்ர நிலைகள் இருக்கிறாரு. சனி பகவான் நமக்கு எப்பவுமே ஆஹா ஓன்னு சொல்லக்கூடிய பலனெல்லாம் தரமாட்டார். அவர் வக்ரத்தில் இருக்கிறது நல்லது தான். எது எப்படி இருந்தாலும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம்தான், ஆனந்தமான ஒரு மாதம்தான் ஆவணி மாதம். எல்லா ஆவணி மாதத்துலேயும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். யோசனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதம் நிறைந்தது தான் இந்த மாதம். அற்புதங்கள் நிறைந்தது தான் இந்த மாதம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக எல்லாருக்குமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
கடந்து வந்த காலம் பழக்கப்பட்ட பாதை, கடக்க போகிற வாழ்க்கை, கடக்க போகிற பாதைன்றது தான் பழக்கம் இல்லாத ஒரு பாதை, பரிச்சயம் இல்லாத ஒரு பாதை. உங்களுடைய எதிர்காலம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் சாதக நோட்டு எழுதி கொடுக்குறேனுங்க. இது விளம்பரப்படுத்துறதுக்காக செய்யலை. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த சாதகத்தை உருவாக்கி கொடுக்குறேனுங்க. இது ஒருத்தருடைய ஜாதக புத்தகம். ஒரு பேப்பரில் இன்றைக்கி சாதக நோட்டு வச்சுருக்கிறாங்க. அது கேட்டால் அதுதான் ஜாதகம்ன்றாங்க. அது இல்லை, நம்மளுடைய மரபு மீண்டும் வரணும். ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இதுக்கு முன்னக்கே செய்து கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள். இது பெரிய கம்பச்சோத்திரம் கிடையாது. ஆனாலும் ஒரு படி மேலே உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, அந்த தன்மை அறிந்து இந்த ஜாதகம் எழுதி கொடுக்குறேன். சூரிய தசை உங்களுக்கு நடக்குதா? சூரியன் உங்கள் ராசிக்கு 2 குடை கிரகம். அவர் எங்கே இருக்கிறார்? நீங்கள் பிறக்கும்போது எங்கே இருக்கிறார்? பலமாக இருக்கிறாரா, பலவீனமாக இருக்காரு, யார் சாரத்தில் இருக்கார், அவர் தசை வரும்போது எந்த மாதிரியான பலன் வரும்? சூரிய திசையில் ராகு புத்தி வருதா? ராகுக்கும் சூரியனுக்கும் ஆப்போசிட்டு. அப்போ சூரியன் என்னவா இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில், ராகு என்னவா இருக்கிறார், அவங்களுடைய தசா புத்தி வரும்போது எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்? இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அவங்களுடைய தன்மை அறிந்து அந்த தசைக்குண்டான பலன், புத்திக்குண்டான பலன் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி தரேன். இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு, கம்ப்யூட்டர் நோட்டெல்லாம் கிடையாது. அது பார்த்துக்கிடுங்க. வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகத்தை, பொக்கிஷத்தை உருவாக்கி தர தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.